வணக்கம் and welcome to home cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு நல்ல ஸ்நாக் இல்லனா ஒரு ஸ்டார்டர் மாதிரி நீங்க பண்ணி சாப்பிடலாம். இது வந்து பீட்ரூட் கோலா உருண்டை. இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில ஒரு பட்டை, 4 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 4 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் கசகசா, 4 இல்லனா ஒரு 5 முந்திரி பருப்பு, 3 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 கப் தேங்காய் திருகுனது, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு ஆற விட்டு மிக்சியில் போட்டு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்லா அரைச்சி வச்சுருங்க. அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் பீட்ரூட் நல்லா மெலிசாக திருகி கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பீட்ரூட் வந்து அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் வெந்த பிறகு இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா, இதை எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வேக வச்ச பீட்ரூட்டும் இந்த மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை ஆற விட்டுட்டு உங்களுக்கு தேவையான சைஸு உருண்டையாக உருட்டி ஒரு கடாயில் எடுத்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதை வறுத்து வச்சுக்கோங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட பீட்ரூட் கோலா உருண்டை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க இல்லையா, பீட்ரூட் கோலா உருண்டை. பசங்களுக்கு பீட்ரூட் பிடிக்கலன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம், நல்லா சாப்பிடுவாங்க பிரியமாக. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.